வளர்ச்சியை பற்றி இவர்களுக்கு அக்கறையே இல்லை. எந்த நாடு குறிப்பிட்ட இன மக்களை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடு முன்னேற்றத்தை அடையாது. நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. விலைவாசி உயர்வு இருக்கு, கேஸ் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வாருங்கள், அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசுறதுக்கு இவங்க தயாரா இல்லை. பாராளுமன்றத்தில் இவர்கள் மணிக்கணக்காக முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு தயார். வக்ஃபு சட்டத்தை பத்தி பேசணுமா? தூங்காம நாங்க பேசுவோம், சாப்பிடாம பேசுவோம், தண்ணி குடிக்காம பேசுவோம். நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேச மாட்டோம், இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டோம், நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேச மாட்டோம், விலைவாசி உயர்வு பேச மாட்டோம். வெங்காய விலை உயர்ந்து விட்டதே, வெங்காயம் நாங்க சாப்பிடுறது. இவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சியை பற்றி துளியும் அக்கறை இல்லை. முஸ்லிம் வெறுப்பில் தான் இவர்கள் நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அழிவு பாதையை நோக்கி இந்த நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் அவர்களின் கனவு பலிக்காது. நமக்கும் அல்லாஹ் வழிகாட்டுவான். முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் இவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் உதவியோடு இன்ஷா அல்லாஹ் முறியடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற சமூக விழிப்புணர்வு மாநாட்டிலே நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இந்தியாவை சீரழிக்கும் வெறுப்பு அரசியல் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய சிறப்பம்சமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான். பல்வேறு மத நம்பிக்கை கொண்ட மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். பல கலாச்சாரத்தை, வேறுபட்ட கலாச்சாரத்தை பின்பற்றுகிற மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவில் வாழ்கிற மக்கள் மத்தியிலே கலாச்சாரத்தின் காரணத்தினாலோ அல்லது மதம் வேறுபட்டிருப்பதாலோ எந்த விதமான வெறுப்புணர்வும் இல்லாமல் ஒன்றுபட்ட நிலையில்தான் இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒற்றுமை உணர்வு தான் இந்திய மக்களுக்குரிய பலமாக இருந்தது, இந்த நாட்டிற்குரிய பலமாக இருந்தது. அந்த ஒற்றுமை உணர்வு நீண்ட நெடிய காலம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வலுப்பெற்ற காரணத்தினால்தான் ஆங்கிலேயர்களால் நீண்ட காலம் நம்மை அடிமைப்படுத்த இயலவில்லை, தாக்குப்பிடிக்க முடியவில்லை. முஸ்லிம்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் என்று பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்த போதிலும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு ஒரு நாட்டின் மக்கள், ஒரு தாய் மக்கள் என்கிற உணர்வோடு ஆங்கிலேயரை நம்மால் விரட்டியடிக்க முடிந்தது. நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்து பார்த்தால் தேச தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியடிகளின் தலைமையை ஏற்று அவருக்கு பின்னால் முஸ்லிம்கள் வந்தார்கள், இந்து மக்கள் வந்தார்கள், பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்கள் வந்தார்கள். ஆயுதமேந்தி போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தலைமையை ஏற்று அவருடைய படையில் முஸ்லிம்கள், இந்து மக்கள் என்று பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள். திப்பு சுல்தான் அவருடைய படையில் ஏராளமான இந்து மக்கள் படை தளபதிகளாக திப்பு சுல்தானுக்கு உதவியாக இருந்தார்கள். இந்த பகுதி மாத்திரமல்ல, வட மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இந்து மன்னர்களினுடைய படையில் படை தளபதியாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். மராட்டிய மன்னர் என்று போற்றப்படுகிற சத்ரபதி சிவாஜி அவருடைய படையில் ஏராளமான படை தளபதியாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும். அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே அந்த மக்களின் உள்ளத்தில் எந்த விதமான மத வெறுப்புணர்வும் இல்லை. நம்மை வழி நடத்துகிற தலைவர் யார், அவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறவர், முஸ்லிமா, இந்துவா, சீக்கியரா, பௌத்தரா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. நாடு சுதந்திரம் பெற வேண்டும், ஆங்கிலேயன் ஓட ஓட விரட்டியடிக்கப்பட வேண்டும், அதற்கு நமக்கு வழிகாட்டுகிற தலைவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மதம் நமக்கு ஒரு பொருட்டல்ல, நாம் எல்லாம் இந்தியர்கள் என்கிற ஒற்றுமை உணர்வு பலமாக இருந்தது. அதனால்தான் ஆங்கிலேயர்களை ஒன்றுபட்டு நம்மால் விரட்டியடிக்க முடிந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒற்றுமை உணர்வு
ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரின் கலாச்சாரத்தை இன்னொருவர் மதிக்கக்கூடிய அந்த போக்கை இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி எறியக்கூடிய வேளையில சில தீய சக்திகள் ஈடுபடுகிறார்கள். குறிப்பிட்ட சமூக மக்களின் மீது வெறுப்புணர்வை பரப்பினார்கள். வெறுப்புணர்வை பரப்பி அதை அரசியல் ஆதாயமாக அறுவடை செய்ய வேண்டும் என்கிற நப்பாசையில் பல்வேறு விதமான பலன்களையும் பெற்று வருகிறார்கள். இந்திய மக்களை கூறு போடுகிறார்கள். முஸ்லிம்கள் வேறு, இந்து மக்கள் வேறு என்று பிரிக்க முற்படுகிறார்கள். பல மாநிலங்களிலே தங்களுடைய பொய் பிரச்சாரத்தின் மூலம் பிரித்தும் இருக்கிறார்கள். ஒன்றுபட்ட காலம் இருந்தது. நண்பர்களாக முஸ்லிம்களும் இந்து மக்களும் இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில் மாத்திரமல்ல, இந்திய அளவில் நண்பர்களாக, குடும்ப நண்பர்களாக, பரஸ்பரம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற நண்பர்களாக பழகி வந்தார்கள். அந்த அளவிற்கு நல்லிணக்கம் நம்முடைய நாட்டிலே பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்கள் மத்தியிலே, குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் அப்படிப்பட்ட நட்புணர்வு இருந்தது. பல இடங்கள்ல அவர் இந்துவாக இருப்பார், ஆனால் அவருக்கு முஸ்லிம் பெயர்களை வைப்பார்கள். பல ஊர்களில் நீங்க பார்க்க இயலும். தமிழகத்தில் அதிகமாகவே பார்க்க முடியும். இந்துவாக பிறந்த ஒருவருக்கு எப்படி முஸ்லிம் பெயர்? அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்களின் பெற்றோர்கள், அவர்களுடைய நண்பர்களாக முஸ்லிம்கள் இருந்த காரணத்தினால் அந்த நட்புணர்வின் அடிப்படையிலே அந்த இந்து குடும்பத்தை சார்ந்தவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முஸ்லிம் பெயர்களை வைத்து வருவார். சமீபத்தில் கூட தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் ஒரு கோவில் அறங்காவலராக நர்கிஸ்கான் தேர்வு செய்யப்பட்டார் என்கிற செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த செய்தியை பார்த்து ஹெச் ராஜா போன்ற வகைராக்கள் கோவிலை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமான் எப்படி நர்கிஸ்கான் கோவிலை நிர்வகிக்க முடியும்? அந்த பேர் முஸ்லிம் தோற்றத்தில் தான் இருக்கு. நர்கிஸ்கான் அப்படின்னா முஸ்லிம் தோற்றம் தான். பேப்பர்ல செய்தியை பார்த்ததும் கொதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், ட்விட்டர்ல எழுதி தீர்க்கிறார்கள். கோவிலை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமான், அவருக்கு கோவிலின் ஆகம விதிகள் தெரியுமா? எங்கள் நம்பிக்கைகள் தெரியுமா? சடங்கு சம்பிரதாயங்கள் தெரியுமா? நியாயமான கேள்வி. ஆனா அவர் நர்கிஸ்கான் முஸ்லிமா? முஸ்லிமே இல்லை, அவர் இந்து. அவர் பத்திரிகைகளை அழைத்து, ஊடக நிருபர்களை அழைத்து அவர் பேட்டி அளிக்கிறார். ஐஎம் ஹிந்து, நான் ஒரு ஹிந்து, இந்து பாரம்பரியத்தில் பிறந்தவன், தலைமுறை தலைமுறையாவே நாங்கள் இந்துவாகத்தான் இருக்கிறோம், என்னுடைய பெயர் மட்டும் தான் முஸ்லிமின் அடையாள பெயர் போல் தெரிகிற நர்கிஸ்கான். அந்த பெயருக்கு அவர் காரணம் சொன்னார். என்னுடைய தாய் பிரசவ வேதனையில மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நபர் தான் பிரசவம் பார்த்தார். சிரமமான இக்கட்டான சூழ்நிலையில் பிரசவம் பார்த்து நல்ல முறையில் பராமரித்து கவனித்த காரணத்தினால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களின் நினைவாக நர்கிஸ்கான் என்கிற பெயரை எனக்கு வைத்து விட்டார்கள். அந்த பழக்கம், அந்த பராமரிப்பு, அதன் விளைவாக நர்கிஸ்கான் பெயர்ல இன்னும் இருக்கிறார். அவர் ஒன்றும் பேரை மாத்தல. சினிமா திரை பிரபலியமாக இருக்கிற கமலஹாசன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய இயற்பெயர் என்ன? பார்த்த சாரதி, அதான் அவர் பேர். பின்னாளில் அவருக்கு கமலஹாசன் என்று சூட்டுகிறார். அவருடைய தந்தை தான் அந்த பெயரை வைக்கிறார். ஹாசன் என்பது முஸ்லிம்களின் குடும்ப பெயர், முஸ்லிமுடைய பெயர் தான் அது. ஹசன் சொல்றோம்ல, ஹசன், ஹாசன், இதெல்லாம் முஸ்லிம் பெயர். அது ஏன் கமலஹாசனுக்கு ஹாசன் என்கிற முஸ்லிம் பெயர்? அவருடைய மூத்த சகோதரர் சாரு ஹாசன் அதற்கு ஒரு பேட்டியின் போது மிக தெளிவாகவே சொன்னார். எங்க தகப்பனார் தன்னுடைய 3 பிள்ளைகள், தன்னையும் சேர்த்து 3 பிள்ளைகளுக்கு ஹாசன் என்கிற பெயர் இணைந்தே வரும்படி பெயர் வைத்தார். சாரு ஹாசன், சந்திரஹாசன், கமலஹாசன், எல்லாம் ஹாசன் ஹாசன்கிறது வரும். இந்த ஹாசன் என்பது ஊர் பெயர் அல்ல, என்னுடைய தந்தையின் குடும்ப நண்பர், என்னுடைய தந்தையின் குரு. அவர் ஒரு முஸ்லிம், அவருடைய பெயர் யாக்கூப் ஹாசன். கமலஹாசன் தகப்பனார் இருக்கிறார்ல, அவருடைய தந்தையின் நண்பர், அந்த தகப்பனாருடைய நண்பர் பேரு யாக்கூப் ஹாசன். யாக்கூப் ஹாசனும் கமலஹாசனின் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள், பரஸ்பர சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொண்டவர்கள். ஆழமான நட்பின் வெளிப்பாடாக, யாக்கூப் ஹாசனின் நினைவின் வெளிப்பாடாக
அவர் மீது தாம் வைத்திருந்த அன்பை நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக தம்முடைய பிள்ளைகள் தொடர்ச்சியா 3 பிள்ளைகளுக்கு ஹாசன் பேர் வச்சிட்டார். இந்த 2 ஒரு சின்ன உதாரணம். இது போன்ற நூற்றுக்கணக்கான உதாரணங்களை தமிழகம் முழுக்க நம்மால் சொல்ல இயலும். இதுவெல்லாம் முஸ்லிம்களும் இந்து மக்களும் இந்த நாட்டிலே குறிப்பாக தமிழகத்தில் எப்படி பழகி உள்ளனர், எப்படியான நல்லுறவு அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான மத வெறுப்பும் இல்லாமல், மதத்தை அடையாளமாக வைத்து பழகாமல், மதத்தை அடையாளமாக வைத்து வெறுக்காமல் சகோதரத்துவ உணர்வோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்தியாவில் எல்லோராலும் போற்றப்படுகிற, குறிப்பாக இளைய சமூகத்தால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுகிற அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தம்முடைய சுய சரிதையில் சொல்கிறார், எங்க தகப்பனாரு எங்க தெருவுல ஒரு ஐயங்கார் இருந்தாரு, எங்க தகப்பனாரும் அந்த ஐயங்காரும் நெருங்கிய நண்பர்கள். அடிக்கடி அந்த ஐயங்கார் வீட்டுக்கு நான் போவேன், அங்க போய் நான் சாப்பிடுவேன். பாருங்க, ஐயங்கார் பிராமணர்கள், பிராமண சமூகத்தில் ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களை பார்ப்பார்கள். இருந்த போதிலும் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து அப்துல் கலாம் அந்த வீட்டில் எளிமையாக உள்ளே நுழையக்கூடிய விதமாகவும், எப்போது வேண்டுமானாலும் அவர் வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எங்க தகப்பனாரும் அவரும் நண்பர்களாக இருந்தார்கள். கோவிலுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன், கோவிலுக்குள்ளாம் இருக்கிறார். ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் நான் செல்லாத கோவில்களே இல்லை. எந்த கோவில்களுக்குள்ளும் சென்று அவர்களின் வழிபாட்டு முறையை நான் கண்காணித்திருக்கிறேன், அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு குல்லா போட்டு போனோம்னா என்ன நடக்கும்? குல்லா கூட வேண்டியதில்லை, பெரிய தாடி. குல்லாவும் தாடியும் உள்ளதுக்கு தானே புதிய மதுரை ஆதீனம் சொன்னார், தொப்பி தாடி, தொப்பி தாடி அப்படின்னு சொன்னார்ல. இன்றைக்கு அந்த தொப்பியையும் தாடியையும் வெறுப்பிற்குரிய அடையாளமாக பொய்களை கலந்து புனைவுகளை மக்கள் மத்தியில் சொல்லி வெறுப்பிற்குரிய அடையாளமாக சித்தரிக்க முற்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம எளிமையா கோயிலுக்குள்ள போயிட்டு வர முடியுமா? வழிபடுவதற்கு அல்ல, அவர்களின் வழிபாட்டு முறைகளை பார்ப்பதற்கு. அப்படியான சூழல் இன்றைக்கு இணக்கமாக இல்லை. நீங்க உள்ளே நுழைய வேண்டாம், வெளியே தொப்பி போட்டு தாடி போட்டு நின்றீங்கன்னா போதும். இந்த புதிய மதுரை ஆதீனம் குரூப் ஆரம்பிச்சுன்னா உடனே உளவுத்துறைக்கு போன், பாய், காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு சொல்லிடுவார், வெளியே ஒரு முரட்டுத்தனமான பாய் நிற்கிறாரு. அவர் முரட்டுத்தனமான ஆள் எப்படிப்பா கண்டுபிடிச்ச? தொப்பி தாடின்றுவார். தொப்பி தாடி முரட்டுத்தனமான ஆளு வெளியே நிற்கிறாரு, கையில ஒரு பை வேற வச்சிருக்கிறாரு. அவர் வீட்டம்மா சொன்னார்னு சொல்லி 1 கிலோ தக்காளியோ தேங்காவே வாங்கிட்டு போயிருப்பார். இந்த ஆள் என்ன கையில பை வச்சிருக்கிறாரு, என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆர்டிஎக்ஸா இருக்கலாம், பாமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பொருளாம் இருக்கலாம். உடனடியாக வார்கள், அவரை பிடித்து விடுங்கள் சொல்வார்களா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இன்றைக்கு மாற்றி விட்டார்கள். இதுவெல்லாம் ஒரு நாளில் ஒரு இரவில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட, சுதந்திர காலகட்டத்தில் காணப்பட்ட ஒற்றுமை உணர்வு மங்கி போய் இருக்கிறது என்று சொன்னால், வெறுப்புணர்வு மிகைத்து நிற்கிறது என்றால், இது ஒரு நாளில் ஒரு இரவில் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. சரியான திட்டமிடுதலோடு நீண்ட நெடுங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிதான கதைகளை சொல்லி பொய்களை பரப்பி முஸ்லிம்கள் என்றாலே இந்து மக்களுக்கு ஆபத்தானவர்கள் என்கிற கதையாடலை இந்தியா முழுக்க இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள். சங் பரிவார கும்பல் இப்படிப்பட்ட வேலையில், நாசகார வேலையில் திட்டமிட்டு இறங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம் வெறுப்பின் உச்சத்தை இன்றைக்கு தொட்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் வெறுப்பை பற்றி நாம் இவ்வளவு பெரிய மாநாட்டில் பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது? இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறக்கூடிய நிகழ்வாக இல்லை. ஏதோ விவரம் தெரியாதவன் பேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறான், லூசு கிறுக்கே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகக்கூடிய லெவல்ல இல்லை. திட்டமிடுதலோடு நடைபெறுகிறது, ஒரு ஒழுங்கமைவோடு நடைபெறுகிறது. அதன் பின்னணியில் பலமான அரசியல் இருக்கிறது. ஆளும் ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட மத வெறுப்பை விரும்புகிறார்கள். இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த இந்தியாவிலே முஸ்லிம் என்றால் வெறுக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டவர்களாகவும், அதற்குரிய செயல் திட்டமாக கீழ்நிலையில் அப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் பரவுவதை உள்ளூர விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்றைக்காவது நாட்டின் பிரதமர் இந்தியாவெங்கிலும் தலைவிரித்து ஆடுகிற சிறுபான்மை மக்களுக்கான எதிரான வெறுப்புணர்வை, முஸ்லிம் மக்களின் மீதான வெறுப்புணர்வை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை.
மங்கி பாத்துல எவ்வளவு பேசினார், சலிக்காம பேசுறார்ல வார வாரம். எதை பற்றி எல்லாமோ பேசுகிறார். மயிலை பத்தி பேசட்டும்னா கூட 1 மணி நேரம் பேசுவார் நம்ம நாட்டின் பிரதமர். மேகம் கருத்துருச்சின்னு வானத்தை பத்தி பேசட்டும்னா அது 1 மணி நேரம் பேசுவார். மைக்கை பத்தி பேசுங்கன்னு சொன்னா கூட பேசுவார் போல. அவ்வளவு மணி நேரம் வாரம் சலிக்காம பேசக்கூடிய நமது நாட்டின் பிரதமர் ஒரு முறையேனும் நாட்டில் தலைவிரித்து ஆளுகிற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற நாட்டின் வளர்ச்சிக்கு அச்சுறுத்தல், அப்படிப்பட்ட அச்சுறுத்தலாக திகழ்கிற மத வெறுப்பை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? முஸ்லிம் மத வெறுப்பு வேண்டாம், இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும், அதுதான் நமது நாட்டிற்கு பலம், அப்போதுதான் வல்லரசாக நம்முடைய நாடு ஆக முடியும், மிகப்பெரிய கனவுகளை இலக்கை நம்மால் தொட முடியும். ஒரு தடவை பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை. பிரதமரே வெறுப்பு பேச்சில் ஈடுபடுகிறார். எப்படி அந்த வெறுப்பு பேச்சை எதிர்த்து பேசுவார்? நாட்டின் பிரதமரே, அந்த பிரதமரை பின்பற்றிய பல்வேறு அமைச்சர்கள், அதன் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதன் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுதான் இந்த நாட்டிற்கு ஆபத்து, அச்சுறுத்தல் என்று நாம் சொல்கிறோம். பல தேர்தல் நேரங்களில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியாவெங்கிலும் பயணித்த நமது நாட்டின் பிரதமர் எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தார்? நாட்டின் வளர்ச்சியை பற்றியா? தாம் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ஆண்டில் 2 லட்சம் கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்று சொன்னதை பற்றியா பேசினார்? விலைவாசி உயர்வை பற்றி பேசினாரா? பெண்கள் பாலியல் ரீதியாக ஆங்காங்கே இந்தியாவெங்கிலும் பல்வேறு மாநிலங்களில் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவதை பற்றி பேசினாரா? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதை பற்றி பேசினார். இதெல்லாம் பேசல. தேர்தலில் மோடி பேசுவது எது? எந்த விஷயத்தை பற்றி பேசுவதில் அவருடைய கவனம் செல்கிறது? முஸ்லிம்களை பற்றி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது. என்ன காரணமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்வாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்சியாக. அப்படியான விமர்சனத்தை முன்வைக்க இருதரப்புக்கும் உரிமை உண்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு சீரழிஞ்சிடும் சொல்லலாம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாடு சீரழிந்து விடும், அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். அப்படி சொல்லல. காங்கிரசுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாதீர்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்களிடமுள்ள மாடுகளை பிடுங்கி அவர்களுக்கு வழங்கி விடுவார்கள். யாருக்கு? உங்களிடம் உள்ள இந்து மக்களை மையப்படுத்தி சொல்கிறார். உங்களிடம் உள்ள மாடுகளை பிடுங்கி அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள். அப்போது நாட்டின் பிரதமர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, இந்திய குடிமக்களை தம்மில் ஒருவராக நினைக்கவில்லை, அவர்கள் என்று வேற்றுமை மனப்பான்மையோடு நம்மை அணுகுகிறார். உங்களிடம் உள்ள நகையை பிடுங்கி விடுவார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதாம். அதுக்கு எப்படிப்பட்ட பிரச்சாரம்? இதுவெல்லாம் பிரதமர் மோடி பேசிய வெறுப்பு பேச்சுக்கள். நாம் நம்முடைய கற்பனையை கலந்து சொல்லவில்லை, இல்லாததை கதை கட்டி பேசவில்லை. மோடி பேசிய வெறுப்பு பேச்சு. அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்கள் வீட்டில் உள்ள மாடுகளை பிடுங்குவார்கள், உங்கள் களத்தில் உள்ள மாங்கல்யத்தை கூட, தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், அவற்றையும் பறித்து அதன் பொருளாதாரத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவார்கள். ஆகவே காங்கிரசுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாதீர்கள். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட வெறுப்புணர்வு? எந்த காலத்தில் காங்கிரஸ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்கியது? இந்திய அளவில் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் ஆட்சியில் இருந்த போதிலும் சச்சால் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்று பல்வேறு கமிஷன்களை அமைத்ததற்கு பிறகும் இந்தியாவெங்கிலும் பயணித்து முஸ்லிம்களின் அதல பாதாள நிலையை விவரித்ததற்கு, சமர்ப்பித்ததற்கு பிறகிலும் கூட அவங்க நினைச்சிருந்தார் இந்தியாவெங்கிலும் இடஒதுக்கீட்டை அவர்களால் தந்திருக்க முடியும். தரலையே. மத்தியில் நமக்கு இடஒதுக்கீட்டை தரவில்லை. காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஒரு நன்மை அவர்கள் செய்திடவில்லை. ஆனால் மோடி சொல்கிறார், ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உங்ககிட்ட உள்ள காசு பணத்தை பிடிங்கிருவாங்க, உங்களுடைய மாடுகளை, உங்கள் வீட்டில் கட்டி வைத்திருக்கிற 2 மாடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒரு மாடை பிடிங்கி முஸ்லிம்கிட்ட கொடுத்துருவாங்க, நமக்கு தருவாங்க. அப்ப பிரதமரே இந்த வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அவரின் கீழே உள்ள அமைச்சர்கள் பேச மாட்டார்களா? அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் பேச மாட்டார்களா? அவ்வாறு பேசக்கூடிய பேச்சுக்களை எப்படி நாட்டின் பிரதமர் கண்டிக்க இயலும்?
அப்ப அவரே உள்ளூர விரும்புகிறார். இந்த நாட்டில் முஸ்லிம் இந்து என்கிற வெறுப்பு பிரச்சாரம் பரவுவதை விரும்புகிறார். அண்மையில காஷ்மீர்ல பெஹல்காம் என்கிற பகுதியில் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. பயங்கரவாத தாக்குதல். 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பயங்கரவாதிகள் எங்க இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இந்திய மக்கள் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் அந்த சம்பவத்தை ஒட்டி கூட காஷ்மீரில் நடைபெற்ற பெஹல்காம் பயங்கரவாத சம்பவத்தை முன்னிறுத்தி கூட முஸ்லிம் வெறுப்பைத்தானே இவர்கள் பரப்பினார்கள். வந்தவர்களுக்கு மதம் பார்த்தார்கள். பயங்கரவாதிகள் என்று பார்க்கவில்லை. அவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் என்று மதம் பார்க்கிறார்கள். 25 அப்பாவி மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அங்கு குதிரை ஓட்டியாக இருந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து அர்ப்பணம் செய்து அந்த மக்களை காப்பாற்றினாரே, பெண்களை காப்பாற்றினாரே, அவரின் மதம் பார்த்தார்களா? அவர் குதிரை ஓட்டியா மாறிடுவார். பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபடுபவன் முஸ்லிமாக இருந்தால் அப்போது மாத்திரம் மதம் பார்க்கப்படும். காப்பாற்றுபவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அப்போது மதம் பார்க்கப்படாது. அவன் வியாபாரம் அடையாளமாக முன்னிறுத்தப்படும். அவன் ஊர், அவன் மாவட்டம், அவன் மாநிலம் அடையாளமாக முன்னிறுத்தப்படும். அவன் மதம் அடையாளமாக முன்னிறுத்தப்படாது. ஏன்? காப்பாத்திட்டான்ல. காப்பாத்துறதுக்காக வேண்டி ஒருத்தன் உசுர கொடுத்திருக்கிறான், அவன் முஸ்லிம், அப்ப மதம் பார்க்கல. பயங்கரவாதிகளுக்கு மதம் பார்க்கிறாங்க. பயங்கரவாதம் என்பது மதத்துக்கு அப்பாற்பட்டது. எல்லா மதங்களிலும் பயங்கரவாதிகள் இருப்பார்கள். ஆகையினால் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு விட்டால் ஒட்டுமொத்த இந்து மக்களின் மீதும் பயங்கரவாத முத்திரையை குத்துவதா? இப்போது கூட பத்திரிகையில் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்க்கிறோம். நாட்டின் ரகசியங்களை, உளவு செய்திகளை, பாதுகாப்பு தொடர்பான ராணுவ செய்திகளை பாகிஸ்தானுக்கு வடமாநிலத்தை சேர்ந்த பல இந்திய யூடியூபர்கள் பாகிஸ்தானுக்கு கசிய விட்டுருக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாங்க. அவங்க யாருமே முஸ்லீம் கிடையாது. ஒரு பெண்ணு அவர் யூடியூப் சேனல் நடத்துகிறார், பாகிஸ்தானுக்கே போகிறார், அங்குள்ள அதிகாரிகளை சந்திக்கிறார். நமது நாட்டின் ராணுவ செய்திகளை, பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை அவர்களுக்கு விற்கிறாள். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. அவள் முஸ்லீம் அல்ல. இது போன்று 3-4 யூடியூபர்கள் வட மாநிலங்களில் பிடிபட்டார்கள். அண்மையில் நடைபெற்ற சம்பவம். அவர்கள் எவரும் முஸ்லீம் கிடையாது. இங்கே நாம் கேட்க விரும்புவது என்ன? இதுவே இந்த சம்பவத்தில் முஸ்லிம்கள் ஈடுபட்டிருந்தால் எப்பேற்பட்ட தேச துரோகமாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவன் பேர் ஒரு அப்துல்லாவா இருந்துச்சுன்னா, அப்துல் காதரா இருந்தா நாம் அனைவருமே தலை குனிந்து நிற்கும் அளவிற்கு விமர்சனங்கள் வரும். இந்திய முஸ்லிம்களுக்கு தேசப்பற்று இல்லை, நமது நாட்டில் ராணுவ செய்திகளை கசிய விடுகிறார்கள், அற்ப விலைக்கு விற்கிறார்கள் என்றெல்லாம் ஆளாளுக்கு பேசி நம்ம அனைவரையும் கூணி குறுக வைப்பார்களா இல்லையா? ஏன் இந்த விவகாரத்தில் அப்படி செய்யல? ஏன்னா அவங்க முஸ்லிம்கள் இல்லை. முஸ்லிம்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் செய்கிற எந்த ஒரு செயலும் பெரிய அளவில் விமர்சிக்கப்படுகிறது. குற்றச் செயல்களில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஈடுபடுவார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் மதம் பார்க்கப்படுவதில்லை, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் மதம் பார்க்கப்பட்டு இந்த மதத்தை சார்ந்தவர்களை இப்படித்தான் என்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. திட்டமிடுதலோடு, எதேச்சியா போற போக்கில் இல்லை. திட்டமிடு இந்த சம்பவத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும், இதன் மூலமா முஸ்லிம் வெறுப்பை நாம பரப்பணும். எந்த அளவுக்கு பாருங்க, இந்த காஷ்மீர் சம்பவத்தில் முஸ்லிம்களின் தேசப்பற்றை சந்தேகிக்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய உயிரை கொடுத்து ஏனைய மக்களை காப்பாற்றி உள்ளார் என்பது இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அப்போது அந்த சம்பவத்தில் தம்முடைய கணவரை பலி கொடுத்த ஒரு பெண்மணி, ஹன்ஷிம் நர்வால் என்கிற ஒரு பெண்மணி, அவள் சமூக ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கிறார். காஷ்மீர் முஸ்லிம்களை பற்றி தப்பாக பேசாதீர்கள் என ஊடகங்கள் அவ்வளவு பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம், முஸ்லிம்கள்னாலே தேச துரோகி என்கிற அளவுக்கு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டதை எல்லாம் பார்த்து சம்பவத்தில் இருந்த பெண்மணி என்கிற அடிப்படையில், காஷ்மீர் மக்களின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்ட ஒரு பெண்மணி என்கிற அடிப்படையில் அவள் சொன்னால், காஷ்மீர் முஸ்லிம்களை தப்பா பேசாதீங்க, அவங்க தான் எங்களுக்கு அரணா இருந்தாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. குதிரை ஓட்டிகளும் அங்கு பொருட்களை விற்பனை செய்பவர்களும் சாதாரண வியாபாரிகளும் எங்களை பாதுகாத்து வீட்டில் வச்சு
நாங்க எங்க ஊருக்கு பாதுகாப்பா வர்ற வரையிலையும் எங்களை தொலைபேசியில தொடர்பு கொண்டு விசாரிச்சு ஒரு சகோதரனை போல் நடந்து கொண்டார்கள். அவர்களை நீங்கள் தவறாக பேசாதீர்கள். ஹன்ஷிம் நர்வால் என்கிற அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பலி கொடுத்த பெண்மணி பேட்டி கொடுத்தான். பேட்டி கொடுத்தாள்ல, முஸ்லீமுக்கு சார்பாக கொடுத்தாள்ல, அவன் தேச துரோகி ஆயிட்டான். சமூக வலைதளத்தில் பார்த்தால், யூடியூபுகளில் பார்த்தா அந்த பெண்மணியை கடுமையான முறையில் விமர்சனம் செய்து, இவள் இந்து பெண்மணியே அல்ல, விலை போய்விட்டால், இவளுக்கு இந்த நாட்டின் மீது தேசப்பற்றே இல்லை, முஸ்லீம பயங்கரவாதின்னு சொன்னா மட்டும்தான் தேசப்பற்று, முஸ்லீம் நல்லவர், முஸ்லீம் தான் எங்களை காப்பாற்றினார், அவர்களை பற்றி பொய்யாக பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டால் தேசப்பற்று இல்லாதவர், தேச துரோகி. பாருங்க, நமக்காக பேசிய ஒரு பெண்மணி அவள் மதத்தால் முஸ்லிமாக இல்லாத போதிலும் முஸ்லிம்களுக்காக பேசினாள் என்பதற்காகவே தேச துரோகி என்கிற பட்டத்தை சுமந்து நிற்கிறாள். அப்படின்னா வெறுப்புணர்வு எந்த உச்சத்தை அடைந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த சின்ன அளவுல சண்டை நடந்துச்சுல்ல, பயங்கரவாத முகாம்களை நாங்கள் குறிப்பாத்து அளிக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்திய அரசு தரப்பில், இந்திய ராணுவ தரப்பில் சொல்லப்பட்டது பயங்கரவாதிகள் அழிக்கத்தான் வேண்டும். அது ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்பட்ட உடனே நிறுத்தப்படுகிற செய்தியை முதல் இந்திய ராணுவம் நிறுத்தப்பட்டதாக சொல்லலை, வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த தகவலை ஃபர்ஸ்ட் சொல்லலை. முதல் யாரு? ட்ரம்ப் சொல்றாரு, நம்ம தான் நிறுத்தணும்ட்டு. அவங்க எங்க பார்த்தா நாட்டாம பண்ணுவாங்கல்ல, நம்ம சொல்லித்தானே நிறுத்தணும், வர்த்தகத்தை காரணம் காட்டி நிறுத்திட்டோம்ல, இப்படின்னு அவங்க அங்க அந்த சைடு பந்தா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா என்று இன்றைக்கும் இந்திய அரசு தரப்பில் வலுவான முறையில் மறுப்பு அறிக்கைகள் வரலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரம்ப் சொன்னதற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றார், சின்ன அளவிலான நாம குறிவைத்து தாக்கிய அந்த சண்டையை தற்போது நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறார். சண்டையை நிறுத்திட்டோம்னு சொன்னதுனால விக்ரம் மிஸ்ரி தேசத்துறையே ஆயிட்டார். அது எப்படி நீங்க நிறுத்தலாம்? பாகிஸ்தான் என்கிற அந்த நாடு மேப்பிலே இருக்கக்கூடாது, அதுவரையிலும் நீங்கள் சண்டையை தொடர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? இவன் அனுப்பி வைக்கணும் முதல். அதுவரையிலும் சண்டையை நீங்கள் தொடர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? எப்படி நீங்கள் நிறுத்தலாம்? என்னமோ அவர் தனிப்பட்ட முறையில் நிறுத்தியதை போல ஒரு ராணுவமாக அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். நாட்டின் பல்வேறு விதமான சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து நமது நாட்டிற்கு எது நல்லது என்பதை கண்டறிந்து அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். இந்திய பிரதமரும் அந்த முடிவில் உடன்பட்டிருப்பார். ஆனால் அந்த முடிவை அறிவித்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி நமது நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ல விமர்சனம் பண்ணாங்க. தேச துரோகி, போற நிறுத்திட்டாங்க, இல்லைன்னா பாகிஸ்தான் மேப்லயே இருந்திருக்காரு, பண்ணணுமா இல்லையா? ஏன் இப்படி செய்யாம விட்டார்கள்? இப்ப எப்படியான மனநிலையில் இருக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூத்து ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இதுலயே ஜெய்ப்பூர்ல இனிமே நாங்கள் பாக் என்கிற வார்த்தையவே புறக்கணிப்போம், பாகிஸ்தான் மேல உள்ள விருப்பம், அதுக்கு பதிலடி என்னவா? பாக்குங்கிற வார்த்தையவே நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப என்னப்பா சொல்ல போறேன்? எங்க எல்லாம் பாக்குன்னு வருதோ அங்க எல்லாம் நாங்க ஸ்ரீங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஜெய்ப்பூர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஸ்வீட் கடை, மைசூர் பாக்கு விற்கிறாங்க. நோ, மைசூர் பாக்கு சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்றது? மைசூர் ஸ்ரீ. ஸ்வீட் கடைக்கு போனா எப்படி தான் கேட்கணும்? மைசூர் பாக்கு, பாக்கு வருது இல்லை, பாக்கு சொல்லக்கூடாது. அப்ப என்ன? மைசூர் ஸ்ரீ. நல்ல வேளை அந்த மாதிரி அதி புத்திசாலிகள் நம்ம ஊர்ல இல்லை. இல்ல நிஜாம் பாக்கு என்ன சொல்லுவாங்க? நிஜாம் ஸ்ரீ. இன்னும் பல பெண்கள்லாம் சாப்பிடுவாங்களே, அந்த பாக்கு பாக்குன்னு வந்தாலே எல்லாம் ஸ்ரீ போடு. இந்த லூசுகள் சென்னை பக்கத்துல இல்லை. ஏன்? அங்கதான் கிளாம்பாக்கம், ஊரம்பாக்கம், மேலம்பாக்கம், ஏகப்பட்ட ஊர் இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க மாத்துக்குவாங்க. கிளாம்பாக்கம் பஸ் போகும், கிலாம் ஸ்ரீ. இப்ப மேல் பட்டாம்பாக்கம். அந்த லூசுகள் இங்க வந்திருந்தாங்கன்னா நம்ம ஊரை எப்படி மாத்திருப்பாங்க? மேல் பட்டா ஸ்ரீ. எப்படிப்பட்ட லூசுகள் இந்தியாவில் இருக்கிறாங்க பாருங்க. இதுவா பதிலடி? பதிலடி எது? 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து 26 அப்பாவி மக்களை கொண்டு இருக்கிறான். அவன் யாரு? கொல்லப்பட்டவன் 26 பேரும் தெரியுது இல்லைங்க. 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்களா? வந்தவன் எத்தனை பேரு? எப்படி வந்தான்? அது எல்லை பகுதியை தாண்டி வந்தானா? இந்த கேட்டு பக்கத்தில் நாம நிக்கிறோம். பாகிஸ்தான் அந்த பகுதியில் இருக்குன்னா தாண்டி வந்துட்டான்னு சொல்லலாம். 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆயுதங்களோடு வந்திருக்கிறான். ஆயுதங்களோடு வந்திருக்கிறான் என்றால் அங்கு எங்குமே சோதனை சாவடிகள் இல்லையா? அந்த அளவிற்கு நமது நாட்டின் பாதுகாப்பு பலவீனமாகிவிட்டதா?
இவர்கள் தானே சொன்னார்கள், நாங்கள் 370 நீக்கிவிட்டோம், காஷ்மீர் சொர்க்க பூமியாக மாறிவிட்டது, எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சுற்றுலாவிற்கு வரலாம் சொன்னார்களா இல்லையா? அரசு சொன்னதை நம்பி அப்பாவி மக்கள் சுற்றுலாவிற்கு சென்றார்கள். திருமணமான ஒரு வாரம் கூட ஆகாத தம்பதியர்கள் சுற்றுலாவிற்கு சென்றார்கள். அரசின் பலவீனத்தின் காரணத்தினால், பாதுகாப்பு குறைபாட்டின் காரணத்தினால் 26 அப்பாவி இந்திய மக்களை நாம் இழக்க நேரிட்டது. இதே இவர்களுடைய அலட்சியம் தான் புல்வாமாவிலும் ஏற்பட்டது. புல்வாமா தாக்குதல் அது கவனக்குறைவால் ஏற்பட்டது. நமது அரசு இயந்திரத்தினுடைய அலட்சியத்தால் ஏற்பட்டது, அதுல டவுட்டே கிடையாது. அந்த நம்முடைய அலட்சியத்தால் நமது நாட்டின் பல மதிப்புமிக்க ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். இப்போது பெஹல்காம்ல இதே அலட்சியத்தின் காரணத்தினால், பாதுகாப்பு குறைபாட்டின் காரணத்தினால் 26 அப்பாவி மக்களை நாம் இழந்திருக்கிறோம். அப்போ கொல்லப்பட்டது 26 பேர்னு தெரியுது, வந்தவன் எத்தனை பேரு? அவரிடம் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தது? எந்த வழியா வந்தான்? யார் அவர்களை சோதித்தது? எதுக்குமே பதில் இல்லையே. சாமானிய மக்களை எவ்வளவு சோதனை செய்றீங்க? நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறோம், என்ன எப்படி டெஸ்ட் பண்றாங்க நம்மளை? சாதாரணமாவா? அந்த டிடெக்டரை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இந்த பக்கம் ஒரு ரூபா காயின் இருக்கும், உடனே கீ கீன்னு சவுண்ட் வருமா? என்ன வச்சிருக்கிற? எடு. ஒரு ரூபாயா? எடு எடு. அவ்வளோ டெஸ்ட் பண்றீங்களப்பா. நாம ஒரு பாதுகாப்பு ஏரியாவுக்குள்ள போகும் பொழுது, ஏர்போர்ட்டுன்னு இல்லை, விமான நிலையம்னு இல்லை, ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிற எந்த ஊருக்கும் நுழைந்தாலும் சோதனை சாவடிகள் இருக்கும், பல்வேறு பாதுகாப்பு கட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தேவை. அப்படி இருந்தால் தான் நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும். அதில் சிலருக்கு சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தை நாட்டின் பாதுகாப்புக்காக நாம் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அந்த பாதுகாப்பு முறை அங்கேயே இல்லாம போச்சு. அதுவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். 360 டிகிரியில நாங்கள் காஷ்மீரை பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட அந்த ஊரில் ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது? இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது? பதில் இல்லையே. அப்ப அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும், அதுதான் பதிலடி. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார், பயங்கரவாதிகள் யார், அவனை துல்லியமா தூக்கணும். அப்பாவி மக்களை டச் பண்ணாம அந்த பயங்கரவாதியை துல்லியமா தூக்கி அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். அதனுங்க பதிலடி. இந்த லூசுகள் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பாக்க விட்டு மைசூர் பாக்குன்னு சொல்லாத, மைசூர் ஸ்ரீன்னு சொல்லிட்டா பயங்கரவாதி செத்துருவானா? பாக்குங்கிறது சொல்லாட்டி செத்து போயிருவானா அவன்? அது கூட இன்னைக்கு ஒருத்தர ஆர்டிகல் எழுதி, பாக்குங்கிற இந்த வார்த்தைக்கும் மைசூர் பாக்குன்னு இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருத்தர் சொல்ற இது தமிழ் வார்த்தை, பாகம், மைசூர் பாகம் என்கிற அந்த சொல்லுதான் பாக்குன்னு சுருக்கமா மறைவி விட்டதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு இது சமஸ்கிருத சொல். கர்நாடகாவை சார்ந்த ஒரு நபர் எழுதியிருக்கிறாரு ட்விட்டர்ல, பாக்கு என்பது பாகம் தான் நாங்க சொல்லுவோம், இது கர்நாடகாவில் உள்ள ஒரு சொல்லு, பழக்கத்தில் இருக்கு, இதனுடைய ஒரிஜினல் வார்த்தை சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத சொல்லு, தமிழ் சொல்லு, ரெண்டு கருத்து இருக்கு. இதுல இவங்க பாகிஸ்தானோட தொடர்படுத்திட்டாங்க பாருங்க. இப்படித்தான் இருப்பாங்க லூசு. ஒரு ஊர்ல ஒருத்தன் பாகிஸ்தான் புரோட்டான்னு ஒருத்தன் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சிலோன் புரோட்டான்னு விற்கிறாங்கல்ல, சிலோன் புரோட்டான்னு விற்கிற மாதிரி, இலங்கை புரோட்டா சிலோன் புரோட்டான்னு விற்கிற மாதிரி பாகிஸ்தான் புரோட்டான்னு விற்ற உடனே கும்பல் சேர்ந்துருச்சு. பாகிஸ்தான் நாட்டு புரோட்டாவை இங்கே எதுக்கு விற்கிறேன்? ஏண்டா பாகிஸ்தான்லேருந்து அந்த புரோட்டாவை கொண்டு வர்றாங்க, பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் கோதுமை மாவையோ மைதா மாவையோ வாங்கி அவன் புரோட்டா செய்யலாம். அதுக்கு பேர் என்ன? பாகிஸ்தான் புரோட்டான்னு பேர் வச்சுட்டான். ஒரு வித்தியாசமா பேர் வைக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி கொரோனா சிக்கன்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி வித்தியாசமா இருந்தா ஒரு 50 பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க என்பதற்காக வேண்டி பாகிஸ்தான் புரோட்டான் பேர் வச்சவங்க அங்க ஒரு கும்பல். அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் மூளை வெந்தவர்களாக இருக்கிறார்கள், மத வெறுப்பின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வெறுப்பு சம்பவங்களை அதிகமா நம்ம பார்த்தோம். வட மாநிலத்தில் ஒருத்தர் ஊபர் சொல்லுவோம்ல, அதை புக் பண்றான், டிரைவர் பேர் முஸ்லீம்னு வருது, உடனே ரைடை கேன்சல் பண்றான். முஸ்லீம் டிரைவராக இருந்தால் நான் வரமாட்டேன். ஜொமேட்டோவில் உணவு ஆர்டர் பண்றான் ஒருத்தன், கொண்டு வரவருடைய மொபைல் நம்பரும் அவர் பேரும் நம்ம அப்ளிகேஷன்ல காட்டும். உணவு ஆர்டர் பண்ணிட்டான், பக்கத்தில் வந்துட்டாரு, நம்பரை பார்க்குறாரு, பேரை பார்க்குறாரு, முஸ்லீம் பேர், உடனே ஆர்டர் கேன்சல். ஏன்? முஸ்லீம் சாப்பாடு கொண்டு வந்தால் நான் சாப்பிட மாட்டேன்.
இதுவே அவன் ஃபேஸ்புக்லையும் போடுறான், நான் சொமோட்டாவில் உணவு ஆர்டர் செய்தேன், இந்துவாகி எனக்கு எப்படி முஸ்லீம் ஒருவர் சாப்பாடு கொண்டு வரலாம், ஆகவே அந்த ஆர்டரை நான் கேன்சல் செய்து விட்டேன் அப்படிங்கிறான். சொமோட்டா நிறுவனம் அதற்கு பதிலளித்தது, உணவுக்கு எந்த மதமும் இல்லை, நாங்கள் மதத்தை பார்ப்பதில்லை. சொமோட்டா நிறுவனம் பதிலளித்தது. பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு வெறுப்பை பரப்புகிறார்கள். முஸ்லீம் சாப்பாடு கொண்டு வந்தா சாப்பிடக்கூடாது, முஸ்லீம் கடையில் போய் பொருள் வாங்கக்கூடாது, முஸ்லீம் அறுத்து தருகிற ஹலால் இறைச்சி உணவை உண்ணக்கூடாது, ஹலால் தான் ஆரோக்கியமானது, அதுதான் உடம்புக்கு நல்லது என்று மருத்துவர்கள் சொன்னாலும் அதையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஹலால்னு சொல்லிட்டானா அதை சாப்பிடக்கூடாது. டிரைவர் முஸ்லீமா இருக்கானா உடனே காரை விட்டு நம்ம கீழே இறங்கிடும். இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் ஏற்றி விடணும், அதில் ஒரு முஸ்லீம் பைலட்டை போடணும், அவன்கிட்ட போய் சொல்லணும், பா இப்போ பைலட் யாரும் தெரியுமா, முஸ்லீம் தான் பைலட்டு, எக்ஸிட் தான் இருக்குது, குதிக்கிறான் குதிச்சு சாவு சொல்லணும், கீழே குதிச்சுருவாங்களா. ட்ரெயினில் ஏற்றி விடணும், 120 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடு, 120 ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயினில் ஏற்றி விட்டு லோகோ பைலட்டு முஸ்லீமாக இருக்கணும், அவன்கிட்ட போய் சொல்லணும், லோகோ பைலட்டு முஸ்லீமு தான், இப்போ கீழே குளம் வருது, தண்ணி இல்லை, உளுந்து சாவுறியா, செத்துருவாங்களா. என்ன இவர்கள் வெறுப்பை பரப்புகிறார்கள். முஸ்லீம் தந்தா சாப்பிடக்கூடாது. ஹெச் ராஜா சொன்னார், முஸ்லீமிடம் பிரியாணி வாங்கி தின்பவன் உண்மையான இந்துவே அல்ல. பிரியாணி சாப்பிட்டா இந்துவா இருக்க மாட்டானா? எப்படி வெறுப்பை பரப்புகிறார்கள் பாருங்க. முஸ்லீமிடம் பிரியாணி வாங்கி தின்பவன் உண்மையான இந்துவே அல்ல. மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் தம்முடைய தாயோடு புணர்வதற்கு சமம் சொன்னவர்கள். இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள், பிரியாணியையும் மாட்டிறைச்சியையும் முஸ்லிம்கள் மட்டுமே உண்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமாக இந்த வாதங்களை, இந்த கோஷங்களை முன்வைத்தார்கள். பிரியாணி முஸ்லிம் மட்டுமா சாப்பிட்றா, இந்து மக்கள் சாப்பிடுறது இல்லையா? பிரியாணி உணவை விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் சாப்பிடுவார்கள். உணவுக்கு ஏது மதம், அவனுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவான், பிடிக்கிறதா சாப்பிட மாட்டான். முஸ்லீம் ஒருவருக்கு தயிர் சாதம் பிடிச்சிருந்தா அதை சாப்பிடுவார், இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டார். மாட்டிறைச்சி முஸ்லிம்கள் மட்டும் சாப்பிடுகிறார்களா? எல்லோரும் தான் சாப்பிடுகிறார்கள். முஸ்லிம்கள் சாப்பிடுவதை போலவே இந்து மக்கள் சாப்பிடுகிறார்கள். இந்து மக்கள் கணிசமான பிரிவை சார்ந்தவர்கள் உண்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய குறைந்தபட்ச சதவீத மக்கள் மட்டும்தான் மாட்டிறைச்சி உண்பதில்லை. அந்த குடும்ப பின்புலத்தில் வருபவர்கள் கூட பழைய தலைமுறை மக்கள் தான் அவற்றை உண்ணாமல் இருக்கிறார்கள் ஒழிய இப்போதைய நவீன தலைமுறை அதையும் உண்ணக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவங்கவுங்க விருப்பம், அவன் நம்பிக்கை அவனுக்கு. ஆனால் இவர்கள் இதில் தலையிட்டு மாட்டிறைச்சியை சாப்பிட்டால் அவன் உண்மையான இந்து இல்லை, மாட்டிறைச்சியை சாப்பிட்டால் அவன் தாயோடு புணர்வதற்கு சமம் என்று வெறுப்பை பரப்புறாங்க. சரி, மாட்டிறைச்சியை சாப்பிட்டா நீ சொல்ற ஓகே, மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்றவன் யாரு, அதையும் சேர்த்து சொல்லணும்ல. ஏற்றுமதி பண்றதுனால தானே வெளிநாட்டில் உள்ளவன் சாப்பிட்றான். இங்கிருந்து கொண்டு அல் கபீர் என்கிற நிறுவனத்தில் பேர் தான் அல் கபீர், ஆனா முஸ்லிம் நிறுவனம் அல்ல, இந்து நிறுவனம். அது வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற நிறுவனம். டன் கணக்கில் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறீர்களே, ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுப்பவரே பிரதமர் மோடி தானே, மத்திய அரசு தானே. அதை ஒரு முறை பெருமிதமாக வேற சொன்னாரே. மேலை நாடுகள் தான் மாட்டிறைச்சியில முதல் இடத்துல இருந்தது, மாட்டிறைச்சி ஏற்றுமதியில். அதையெல்லாம் பெண்ணுக்கு தள்ளிவிட்டு இப்ப இந்தியா தான் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில முதலிடம். மோடியே பெருமிதமா சொன்னார், மாட்டிறைச்சி ஏற்றுமதியில நம்ம நம்பர் 1 இடத்துல இருக்கிறோம். அப்படி சொன்னார்ல. அப்ப மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய இவர்கள் யார், இவங்களுக்கு என்ன பேர்? மாட்டிறைச்சியை சாப்பிடுறவனுக்கு ஒரு பேர் சொல்லிட்டேன், தாயோடு புணர்வதற்கு சமம் என்று சொல்லிவிட்டாய். அது கூட உங்கள் வேதம் அப்படி சொல்லவில்லை. எந்த இந்து மத வேதமாவது அப்படி சொல்லுதா? இந்து மத வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள் ராமரை மாட்டிறைச்சி சாப்பிட்டு இருக்கிறார். பல்வேறு நாம் கடவுளாக மதிக்கக்கூடிய பல்வேறு இந்து கடவுள்கள் மாட்டிறைச்சியை உண்டிருக்கிறார்கள், அதை நாம் குறையாக சொல்லக்கூடாது என்று வேதத்தை படித்த பண்டிட்டுகள், வேத விற்பனர்கள் சொல்றாங்க. இவன் கீழ இருந்து பேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருக்கிறான், தாயோடு புணர்வதற்கு சமம். அப்ப மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்றானே அவனுக்கு என்ன பேரு, மோடிக்கு என்ன பேரு கேட்க தோன்றுகிறதா இல்லையா? அப்ப இவர்கள் மாட்டிறைச்சியை வச்சு வெறுப்பு பிரச்சாரம், தலைமுக்கார வச்சு வெறுப்பு பிரச்சாரம். கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு எதிரான அவர்களுடைய செயல்பாடு முஸ்லிம் வெறுப்பின் அடையாளம்.
எல்லோரும் இந்த நாட்டில் அவரவர்கள் தங்களுடைய அடையாளங்களோடு திரிகிறார்கள். ஒரு இந்து தம்முடைய அடையாளத்தோடு பள்ளி கல்லூரிக்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை. ஒரு கிறிஸ்தவர் தம்முடைய அடையாளத்தோடு பள்ளி கல்லூரிக்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் மாணவி தலைமுக்காடு மாத்திரம் அணிந்து கொண்டு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்வதில் மிகப்பெரிய சிக்கலையும் தடையையும் ஏற்படுத்தினார்களே. ஏன்? முஸ்லிம் வெறுப்பின் அடையாளம். முஸ்லிம்கள் கல்வி கற்கக்கூடாது, முஸ்லிம் இளைஞர்கள் இளம்பெண்கள் கல்வி கற்று தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறிவிடக்கூடாது, அதற்காக இந்த வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். அபுல் கலாம் ஆசாத் என்கிற திட்டத்தின் பேரிலான கல்வி உதவியை நிறுத்தினார்கள். ஏற்கத்தக்க ஒரு காரணம் உண்டால், ஒரு காரணம், ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு அவர்களை கல்வி ரீதியாக முன்னேற்றி விடக்கூடிய வகையிலான உதவி திட்டத்தை ஏன் நிறுத்தினார்கள்? காரணம் சொல்றாங்க, அது சரியா அந்த மக்களை போய் சென்றடைவதில்லை. சரியா சென்றடையல, பிரச்சாரம் பண்ணு, விளம்பரம் பண்ணு, சரியா சென்றடையவை, சரியாக சென்றடையவில்லை என்று சொல்லிவிட்டு அதனை ஆகவே நாங்கள் நிறுத்துகிறோம் என்கிறார்கள். அப்பட்டமாக தெரிகிறது முஸ்லிம் வெறுப்பு. மத்திய அரசின் முஸ்லிம் வெறுப்பின் அடையாளம் தான் கல்வி உதவியை நிறுத்தினார்கள். முஸ்லிம் பெண்மணிகளின் தலைமுக்காட்டில் கை வைத்தார்கள். பள்ளிவாசல்களை மையப்படுத்தி இந்த நாட்டிலே வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்குகிறார்கள். கடவுள்களின் பெயரால், வழிபாட்டு தலங்களின் பெயரால் வெறுப்பை விதைக்கிறார்கள். இப்போது வக்ஃபு சட்டத்தில் கை வைப்பதும் முஸ்லிம் வெறுப்பின் அடையாளம் தான். நாட்டின் வளர்ச்சியை பற்றி இவர்களுக்கு அக்கறையே இல்லை. எந்த நாடு குறிப்பிட்ட இன மக்களை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதோ அந்த நாடு முன்னேற்றத்தை அடையாது. நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. விலைவாசி உயர்வு இருக்கு, கேஸ் விலை தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வாருங்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய செயல் திட்டத்தை வடிவமையுங்கள். அதை பற்றி பேசுங்க. பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவாதம் செய்யுங்கள். அதை பற்றி பேசுறதுக்குலாம் இவங்க தயாரா இல்லை. பாராளுமன்றத்தில் இவர்கள் மணிக்கணக்காக முஸ்லிம்களை பற்றி பேசுவதற்கு தயார். வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசணுமா? தூங்காம நாங்க பேசுவோம், சாப்பிடாம பேசுவோம், தண்ணி குடிக்காம பேசுவோம். நாட்டின் பாதுகாப்பை பற்றி பேச மாட்டோம், இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பற்றி பேச மாட்டோம். பாபர் மஸ்ஜிதை பற்றி பேசணுமா? பேசணும். முத்தலாக்கை பற்றி பேசணுமா? பேசணும். காஷ்மீரை பற்றி, பிரிவு 370 பற்றி, அதன் நீக்கத்தை பற்றி பேசணுமா? அதுக்கு தயார். நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேச மாட்டோம். விலைவாசி உயர்வு பேச மாட்டோம். வெங்காய விலை உயர்ந்து விட்டதே, வெங்காயம் நாங்க சாப்பிடுறது இல்லை. ஒரே பதில் என்ன? வெங்காயம் நாங்க சாப்பிடுறது இல்லை. நீ சாப்பிட மாட்டேன், சாப்பிடுற மனசு இல்லையா? அவர்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஒரு அரசு மேற்கொள்ள வேண்டாமா? அப்ப இவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சியை பற்றி துளியும் அக்கறை இல்லை. முழுக்க முழுக்க முஸ்லிம் வெறுப்பில் தான் இவர்கள் நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அழிவு பாதையை நோக்கி இந்த நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது அழிவு பாதை. எந்தெந்த நாட்டிலெல்லாம் குறிப்பிட்ட இன மக்களின் மீதான வெறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டதோ அந்த நாட்டின் நிலையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்தியாவில் இன்றைக்கு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற இந்த வெறுப்பு பிரச்சாரம் புதிதல்ல. பல நாடுகளில் பல்வேறு இன மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வெறுப்பு பிரச்சாரத்தின் மறுவடிவம், புதுப்பிக்கப்பட்ட வடிவம். ஹிட்லர் ஜெர்மன்ல என்ன நடந்தது? ஹிட்லர் எதை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தான்? யூத மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம். நாம தான் பரிசுத்தவான்கள், யூதர்கள் அவர்களுக்கும் நமது நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் நமது இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் இங்கிருந்து துரத்தப்பட வேண்டும், விரட்டடிக்கப்பட வேண்டும். யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து அவர்கள் காலத்தை கடத்தினார்கள். ஆனால் ஹிட்லருக்கு என்ன இறுதி முடிவு ஏற்பட்டது என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். நமது அருகாமையில் இருக்கிற இலங்கை நாட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழ் பேசுகிற மக்களுக்கு எதிரான வெறுப்பு உணர்வு சிங்கள இனத்தவர்களால் முன்வைக்கப்பட்டது. தமிழ் பேசுகிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவன் அடித்து துன்புறுத்தப்பட்டான், கொல்லப்பட்டான். ஆண் பெண் குழந்தை என்கிற எந்த பாரபட்சமும் இல்லாமல். அங்கே அவன் மதம் பார்க்கப்படவில்லை, இந்துவா முஸ்லிமா என்று மதம் பார்க்கப்படவில்லை. அவன் பேசும் மொழி என்ன? சிங்களம் பேசினால் அவன் தப்பித்தான், அவன் தான் இந்த நாட்டின் முதல் தர குடிமகன். தமிழ் பேசினால் அவன் இந்த நாட்டின் முதல் தர குடிமகன் அல்ல.
என்று கருவறுக்கப்பட்டார்கள். இனப்படுகொலை நடைபெற்றது. இலங்கையினுடைய நிலை என்னவானது? இன்றைக்கு வரையிலும் அவர்களால் மீண்டெழ முடிந்ததா? ஆகவே ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து ஒரு நாடு செல்லும் என்றால் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி செல்லாது, வீழ்ச்சியை நோக்கியும் அழிவு பாதையை நோக்கியும் தான் செல்லும். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. இந்திய மக்கள் இடமளித்து விடக்கூடாது. குறிப்பாக முஸ்லிம்கள் நமக்கு எதிராக இத்தனை பிரச்சாரம் செய்யப்படுகிறதே, எப்படி இந்த நாட்டில் வாழ்வது? ஒருபோதும் அத்தகைய சலிப்புணர்வு நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இது நமது நாடு, நமது முன்னோர்கள் ரத்தம் சிந்திய நாடு, நம்ம முன்னோர்கள் உழைத்து உருவாக்கிய நாடு, நம்முடைய உழைப்பில் உருவாகிய நாடு. இன்றைக்கு யார் நம்மை ஆட்சி அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நமக்கும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. RSS கும்பல் சுதந்திர போராட்டத்தில் துளி பங்கேனும் உண்டால் சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் பேரை அவரால் சொல்ல முடியுமா? நம்மால் பல நூறு பேர்களை சொல்ல முடியும். இஸ்மாயில் என்கிற காயிதே மில்லத்தை பற்றி சொல்ல முடியும், திப்பு சுல்தானை பற்றி சொல்ல முடியும். சாமானிய மக்களில் இருந்தே முஸ்லிம்களில் எத்தனை பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி, வீரர்களை பற்றி நம்மால் அவ்வளவு பேரை பட்டியலிட முடியும். RSS ஒரு பேரை கூட சொல்ல முடியாது. காரணம், இந்த நாட்டின் சுதந்திர போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அனைவரும் போராட்டத்திற்காக பாடுபட்ட வேளையில் அப்போது இருந்த இந்த RSS இயக்கம் ஆங்கிலேயனுக்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்தது. சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு நாம் எப்போது ஆட்சி கட்டிலில் அமரலாம், ஏனைய மக்களை அடிமைப்படுத்தலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தது. ஆங்கிலேயனை வைத்து எப்படி நாம் பதவிகளை பெறலாம், நன்மைகளை, பலன்களை அடையலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப சுதந்திரத்திற்கு சம்பந்தம் இல்லாத அவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிற முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் அவர்களின் கனவு பலிக்காது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் ஊடாக நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த சொல்கிறான். வலா தைஅஸூ மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடக் கூடாது. இப்படிலாம் நடக்குது, இப்படி கொடுமையா, அப்படி செய்கிறானா, அவ்வளவுதான், இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாதா? நீ நிராசை அடையாத. லா யைஅஸ் மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இறைவனின் அருளில் நிராசை அடைவார்கள். நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தா ஒருபோதும் இறைவனின் அருளில் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் இந்த நிலையை மாற்றுவான். முடிவு தானுங்க கணக்கு, இடையில நடப்பது கணக்கா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையில் ஏராளமானது ஏற்பட்டது. கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க. அது அவங்க வாழ்க்கையில இடையில ஏற்பட்டது. முடிவு என்ன? சிம்மாசனத்தில் கொண்டு வந்து வைக்கலாம். ஏனைய மக்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தை பகிர்ந்தளிக்கிற அமைச்சராக அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாற்றினான். முடிவை பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இடையில், அவருடைய வாழ்க்கையின் இடையில் என்ன ஏற்பட்டது? அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க, ஆண்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டது, இஸ்ரவேல் சமுதாயம் அடிமைப்படுத்தப்பட்டது, ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்தான், கடல் குறுக்கிட்டு விட்டது. இதுவெல்லாம் இடையில் ஏற்பட்ட நிகழ்வு. கடல் குறுக்கிட்டு விட்டது என்பது வரையிலும் பார்த்தால் மூசா நபி கதை க்ளோஸ், முடிஞ்சிருச்சு நம்ம நினைப்போம். சம்பவம் அதோட முடியல. அல்ல அதுக்கப்புறம் தானே வழியை காட்டுறான். கடலில் வழியை ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்தார்கள், முஸ்லிம்கள் பயணித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தான். அந்த தேசத்தில் வளமான வாழ்வை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கும் கடலில் வழியை ஏற்படுத்திய அதே இறைவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கும் அல்லாஹ் வழிகாட்டுவான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் உதவியோடு இன்ஷா அல்லாஹ் முறியடிப்போம். இந்த தேசத்தை ஒற்றுமை உணர்வு மிக்க ஒரு தேசமாக, சகோதரத்துவ உணர்வு மிக்க ஒரு தேசமாக கட்டமைப்போம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.